ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அதாவது தனுஷ் நயன்தாராவுக்கு ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பட்டாளம், திரைப்பட்டாளமே நயன்தாராவுக்கு ஆதரவாக லைக் மேலே லைக் போட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸை லைக் பண்ணிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வரவேற்றிருக்காங்க. ஆனால் தனுஷுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் அவருக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க. தனுஷுக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஆனால் நயன்தாராவோட சப்போர்ட் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது. இதுலேருந்தே தமிழ் திரையுலகத்தில் நயன்தாராவுக்குள்ள செல்வாக்கு, அதாவது தமிழ் திரையுலகில் நயன்தாரா அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு லேண்ட் ரிப்போர்ட்டை மாரிதாஸ் அவர்கள் வழங்கியிருக்காரு. அதாவது என்னன்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒரு இடத்த வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான பல வேலைகள் நடக்க இருப்பது முன்கூட்டியே அறிந்து அந்த இடத்த வெறும் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் இப்போ அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பல மடங்கு, டபுள் மடங்கு ஆகியிருக்கு. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் எப்படி முன்கூட்டியே தெரிந்தது அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் தற்போது ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த அதிர்ச்சியான தகவலை நீங்களே கேளுங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவர்கள் 2022 ஜனவரி மாதம் ஈசிஆர்ல நிலம் வாங்கியிருக்காங்க. 20 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய் என பதிவு செய்தனர். இது தவறா? அடுத்து கேளுங்க. அந்த நிலம் வாங்கப்பட்ட இடத்தில் திமுக பினாமிகள் தொடங்கி சென்னை பாசியம் குரூப் வரை நிலம் வாங்கி தள்ளி குவித்தனர். இது தவறா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்து கேளுங்க. அந்த இடத்துல அடுத்த 3 மாசத்துல அரசு கடற்கரை மேம்படுத்துதல் என்ற பெயரில் புதிய திட்டத்தை அறிவித்தது. அதன் மதிப்பு மட்டுமே 100 கோடி ரூபாய். இதனால் அந்த பகுதி நிலங்கள் மதிப்பு ஒரே நாளில் 3 மடங்கு உயர்ந்தது. இதில் என்ன தவறு? ஆமாண்டா, தவறு தாண்டா. இதுபோல் அரசு தரப்பு முடிவுகளை முன்பே தெரிந்து கொண்டு திட்டமிட்டு முதலீடுகள் செய்வது உதயநிதியின் நெருங்கிய வட்டங்கள் ஆவர். சரி, அதனால என்ன? அடுத்து கேளுங்க. செஸ் விளையாட்டிற்கு செஸ் ஒலிம்பிக் 2022 விக்னேஷ் சிவன் நிறுவனம் அதை மேற்கொள்ளும் உரிமையை அந்த ஆண்டுதான் பெற்றது. அதற்கு காரணமும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசிதான். ஆடா பாவிகளா! இதில் விக்னேஷ் சிவன் நிறுவனம் சுமார் 26 கோடிக்கு மேல் முறைகேடு செய்தனர். அதாவது மக்கள் பணத்தை ஆளும் தரப்பின் ஆசையோடு கொள்ளையடித்தனர். அடித்த கொள்ளை கருப்பு பணத்தை முதலீடு செய்ய நிலம் வாங்கியதோடு அதையும் பல கோடிக்கு ஆதாயமடைய மீண்டும் திமுக அரசு உதயநிதி வழி ஆதாயத்தை தேடி அதற்கு ஈசிஆர் நிலம் வாங்கி அதிலும் தில்லுமுள்ளு செய்தனர். இதை ஏன் நான் சொல்றேன்னா, சினிமா தாண்டி இந்த நயன்தாராவுக்கு பவர் திமுக ஆட்சியில் என்னான்னு புரியும் நமக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலே தனுஷுக்கு சப்போர்ட்டே இல்லை. ஆனால் நயன்தாராவுடைய சப்போர்ட் மட்டும் உயர்ந்து கொண்டே போகுது. ஆனால் தனுஷுக்கு சமூக வலைதளங்களில் அத்தனை பேரும் தனுஷை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நயன்தாராவை காரி துப்புறாங்க. முக்கியமாக தனுஷுக்குமே அவருடைய பவரை வச்சு எவ்வளவோ சமாளித்தாலும் ஆனால் தனுஷால சமாளிக்க முடியல. அதை முயற்சித்தும் தோல்வி அடையவே இதற்கு மேல் அதை நான் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை முடிச்சிருக்காரு. தனுஷ் சாதாரண பொலிட்டிக்ஸ் பவர்லாம் இல்லாத ஒரு ஆள். அவரால் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் வந்து இந்த நயன்தாராவை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியல. அதை தான் உங்களோட சிந்தனைக்கே விட்டுறேன். அப்படின்னா நயன்தாராவுக்கு பின்னாடி யார் இருக்கா அரசியல் செல்வாக்கு? வேறு யாரும் இல்லை, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு எதிர்த்து கொண்டு நீ தமிழ் சினிமாவிலையும் சரி, இல்லை ப்ரொடியூசராகவும் சரி, இல்லை நீ தமிழ்நாட்டிலையும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்னைக்கு திமுக எதிர்கட்சியாவோ இல்லை டெபாசிட் இழக்குதோ இல்லை கட்சி ரெண்டும் உடஞ்சி சின்ன பின்னமாக போதோ அன்னைக்கு தான் இந்த தமிழ் சினிமா உருப்படும், நம்ம தமிழக அரசியல் உருப்படும், நம்ம தமிழ்நாடு உருப்படும். இல்லைனா இது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேண்டியவர்கள், இவங்களுக்கு விரும்பியவர்கள், இவங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து ஒரு அரசு டெண்டர், இங்கே ஒரு கான்ட்ராக்ட் நடக்க போகுது, அதற்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து முன்கூட்டியே அறிந்து கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலங்கள் வாங்குங்க, இங்கெல்லாம் பயங்கர ரேட்டு போவோம், இங்கே ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அரசுடைய இந்த கோப்புகள் எல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டு திட்டமிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி வேலை. இதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நயன்தாராவுக்கு செஞ்சுருக்காங்க. நயன்தாரா வந்து நல்லா வந்து உதயநிதி அவர்களை பயன்படுத்தி கொண்டு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கோடிகளில் கொள்ளையடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்தோட அவர் வந்து அந்த ஈசிஆர் ரோட்டில் வாங்கின நிலத்தை பற்றி டீட்டெயிலாகவே போட்டிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நம்ம தனுஷ் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுமே இல்லை. அவராலையும் அவர் ட்ரை பண்ணி முயற்சித்தும் தோல்வி தான் அடைஞ்சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முக்கியமாக நயன்தாரா அவர்களுடைய பவரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.